ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா. இன்னைக்கு நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இந்த விளாகில் நானும் ஏமாற மாட்டேன், நீங்களும் ஏமாற மாட்டீங்க. ஆமாம், மாமா வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து தோடு எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விளாக் போட்டிருந்தோம். இங்கெல்லாம் சரின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி கூப்பிட்டு வந்துட்டாரு. அதனால் இன்னைக்கு நம்ம வந்து தோடு எடுக்கிறதுக்கு தான் போகிறோம். ஏன் இந்த 10 நாள் கழிச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படின்னா, அடுத்தடுத்து நம்மளுக்கு வந்து சீட்டு வந்துருச்சு, நகை சீட்டு வந்துருச்சு, அப்படியே போயிட்டே இருந்தனால காசு கையில் இருக்காது. அதனால காசு இருக்கிறத பார்த்து நம்ம வந்து எடுத்துக்கலாம்னு சொன்னார். ஒரு 10 நாள் வெயிட் பண்ணு, நீ கேட்டது 2 கிராமு, இன்னும் ஒரு 10 நாள் வெயிட் பண்ணு, 2 கிராம் நான் எச்சாவே எடுத்துறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி நம்ம வந்து அப்படியே வீடியோக்குள்ள போலாம் வாங்க. சரி நம்ம வந்து வெயிட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நம்ம வந்து 10 நாள் வெயிட் பண்ணதுக்கு இன்னைக்கு நம்மளுக்கு வந்து எடுத்துறேன்னு சொல்லிட்டாரு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மாமா வந்து இப்போ தான் வண்டிக்கு போயிட்டு வந்தாரு. ரொம்ப கருப்பா இருக்கு, கருப்பா. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் ஃபீவர், அதுக்கே மூஞ்சியெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, வேர்த்து ஊத்திட்டே இருக்கு. மணி பார்த்தீங்கன்னா 7. இப்போ தான் நம்ம வீட்டில் இருந்தே கிளம்புறோம். போகலாமாங்க? போலாம். அந்த பாப்பா பாருங்க, சிரிச்சுக்கிட்டே போறாள். அங்க இருந்து எங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே வராள். நம்ம எப்போ வந்தாலுமே அது என்னன்னு தெரில, சிக்னல்ல நம்ம வந்து மாட்டிக்கிறோம். இன்னைக்கும் சிக்னல்ல மாட்டிக்கிட்டோம். 2 கிராமுக்கு கேட்டப்பையும் 2 கிராமுக்கு இவ்வளோதான் வரும். நீங்க இப்போ சரி 4 கிராம் எடுக்கலாம்னு வந்தா 4 கிராமுக்கு இவ்வளோதான் வருவீங்க. இது 3 கிராமா? அவ்வளோதான், ஜிமிக்கில் அவ்வளோதான் இருக்கா? புது மாடலா காமிக்கிறேன். கனவே அன்னைக்கு பாடுனேன், இன்னைக்குலாம் ஏமாத்தி கூப்பிட்டு போனேன், கால் போயிருக்கேன். இதனால சூப்பர்ண்ணே. எல்லாம் நல்லா இருக்கு. என்னண்ணே இதுவும் தொங்கல. இன்னும் ஒரு 10 நாள் வெயிட் பண்ணணும்னு சொல்லிடுறாரு. தொங்குது என்ன வரும்? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, வாங்கிக்கப்பா. அதெல்லாம் எவ்வளோ நேரம்? 1 கிராம் கூட இருக்கு. சேர்த்து வச்சுன்னா கனெக்ட் ஆகும். உள்ள இருக்க பாக்ஸில் தான் எடுத்து வைக்கலாம். இல்லை, எழுதும் போது எப்படி எழுதுவீங்க? இதில் அந்த சீட்டை தனியாக கையில் வச்சு எடை போகிற சீட்டை, எடை போடுறத ஒரு வெயிட் வரும், எடை போடுறத ஒன்று வரும். அந்த எக்ஸ்ட்ரா உள்ள எடையை செக் பண்ணி பார்த்தா எல்லாம் தெரியும். எக்ஸ்ட்ரா உள்ள எடையும் எழுதி தரப்போனே எத்தனை கிராம்னு பார்த்து 2 கிராம் 100 மில்லி வந்துருக்கு. ஆனால் 2 கிராம் 100 மில்லி எடுத்து வச்சுருக்கேன், 200 மில்லி எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி எடுத்தது. இப்போ ஜிமிக்கில இருந்து இந்த தோல் தாவியாச்சு. பொறுமையா உட்கார வச்சிருக்காங்க. இதுதான் எடுக்கணும். என்னது? ஜிமிக்கு வந்து பிஞ்சு போயிடும், ரெகுலர் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்களா. அதனால நம்ம இதுக்கு தாவிடுவோன்ட்டு நம்ம வந்து தாவிடும். யாரும் போனால் கொடுத்துடுவோம். தோடு எடுத்துட்டோம், பாப்பா பார்க்கலான்னு வந்தோம். பாப்பா எடுத்தோன்னே என்னக்கா ஜிமிக்கு எடுக்க போறேன்னு இதை தூக்கிக்கிட்டு வந்திருக்க. அப்படி நல்லா அழகா இருக்கு. நல்லா இருக்கா? இங்கிலீஷ் டிசைன்ல இருக்கு. இங்கிலீஷ் டிசைனா?
ஏதோ சொல்கிறேன். டிசைன் சொல்லுவாங்க. எனக்கு நல்லா இருக்குமா? ஆச்சு. நல்லா இருக்கும். உங்களுக்கு வச்சு பார்த்தாலும் தெரியும். நல்லா இருக்கு. நல்லா இருக்கும். பாப்பா கிட்ட தான் வேலை கேட்டிருக்கேன். ஏதாவது ஒரு வேலை இருந்தால் பார்த்து போட்டு கொடு. அம்மா நல்லா இருக்கீங்களாம்மா? நான் அங்க இருக்கேன்ட்டு உட்காந்து. சரி சரி சரி. காலு தான் ரொம்ப வலிக்குது. பாய் போயிட்டாங்க. பாய் பாய் பாய். போயிட்டுறோம்ப்பா. மணி பார்த்தீங்கன்னா 9:32. இப்போ தான் நம்ம வந்தோம். தம்பியை வந்து மாமியார் வீட்டில் விட்டுட்டு போனனால தம்பியை வந்து தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். ஏன்னா தம்பி நம்ம திண்டுக்கல்லில் நகை கடையில் இருக்கும்போதே போகும்போது அப்பா எங்கப்பா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். சரி அவனை தூக்கிட்டு போயிடலாம், பிள்ளை ஏங்கி போயிடுவான் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம். தாங்கப்பா. டிவி வந்து ஓடாமல் இருந்தது. அதனால செட்டாப் பாக்ஸ் வந்து வேலைக்கு கொடுத்துருந்தோம். செட்டாப் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க போல். அதனால சரி ஒரே தான் டிவி ஓடுதா என்ன இதுன்னு பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமா வந்து பார்த்துட்ருக்காங்க. தம்பி வந்து என் வயிற்றுல படுத்திருக்கான். பிள்ளைக்கு வேர்த்துச்சு. குளிருது ஃபேனை போட்டால் இந்நேரத்துக்கே. பூனைக்குட்டி முன்னிக்கிட்டே இருக்குதுடி பூனைக்குட்டி. ஐயோ தம்பியை நம்ம வந்து அங்கேருந்து தூக்கிட்டு வந்துட்டோம். இப்போ மணி எத்தனைங்க? 10. 9:50 ஆகுது. தம்பியை நம்ம அங்கேருந்து தூக்கிட்டு வந்துட்டோம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 9:49 ஆகுது. ஆனால் நம்ம ஊரில் ஒரு ஈக்காக்க கூட இல்லை. எல்லாமே இழுத்து பற்றி தூங்கிட்டாங்க. அவ்வளோ குளிருது என்னன்னு தெரில. இத்தனைக்கும் பகலில் நல்லா தான் வெயில் அடிச்சிச்சு. எப்போயுமே 11 மணி முடிக்க முழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ தான் குளிர்காலமாக என்னென்னு தெரில. இந்த மழை காலம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து 10 மணிக்கெலாம் எல்லாம் இழுத்து பற்றி தூங்கிடுறாங்க. இப்போ தான் நம்ம தம்பியை தூக்கிட்டு வந்தோம். தம்பி வந்து நசன்றதுனால அவனை தூங்க வச்சுட்டு நம்ம வந்து சீரம் போட்டு போகாமல் போயிட்டோம் அவசரத்தில். அதனால் தலையெல்லாம் சிக்காயிடுச்சு. அதனால் வந்தோடனே தலையை வந்து சீரம் போட்டு ஒரு சீவிட்டு அதுக்கப்புறம் உட்காந்துருக்கேன். என்ன தோடு ஃபைனலாக நம்ம எடுத்தோம் அப்படின்னா, நீங்கள் வீடியோலே பார்த்துருப்பீங்க, இந்த தோடு தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். நான் போட்டிருந்த பழைய தோடு வந்து 2 கிராமு. அது வந்து சாதா நகை தான், கேடிஎம் கிடையாது. அது வந்து சாதா நகை தான். அதனால அதோட ரேட்டு வந்து எவ்வளோக்கு போச்சு அப்படின்னா 12,500 ரூபாய்க்கு போச்சு. போன தடவை போயிருந்தப்போ 13,000 சொன்னாங்க. இந்த தடவை போயிருந்தப்போ 12,500 ரூபா தான் சொன்னாங்க. நம்ம இப்போ எடுத்திருக்கிறது வந்து 3 கிராம் 740 மில்லி. நம்ம வந்து 4 கிராமில் ஜிமிக்கு தான் எடுக்கலான்ட்டு போயிருந்தோம். ஆனால் ஜிமிக்கு வந்து ரெகுலர் யூஸ்க்கு வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்க நகை கடையில் இருந்தவங்களும் அப்படி தான் சொன்னாங்க. ஜிமிக்கு வந்து ரெகுலர் யூஸ்க்கு பண்ண முடியாது, எங்கேயாச்சும் விசேஷத்துக்கு போனால் வந்தால் போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. செகண்ட் டைமாக நான் ஒரு தோடு எடுத்திருந்தேன். இதுதான் நம்ம எடுத்திருக்கோம், ஃபைனல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த தோடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த தோடு போட்டால் ரெகுலர் யூஸ்க்கும் போட்டுக்கலாம், எங்கேயாச்சும் போனால் வந்தாலும் போட்டுக்கலாம். பார்க்குறதுக்கு லுக்காக சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த தோடு வந்து போட்டிருக்கேன். கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த தோடு யூஸ் பண்ணியிருக்கேன். கல்யாணத்துக்கு பின்னாடியுமே நான் அந்த தோடு கொஞ்சம் நாள் போட்டிருந்தேன். சரி அது போட்டதே எதுக்கு போட்டுக்கிட்டு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூ மாடல் நான் வந்து வாங்கியிருக்கேன். மாமாவுமே இதை போட்ட உடனே மாமா உனக்கு அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னார். சரி மாமா சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எடுத்துட்டோம். இப்போ நம்ம எடுத்திருக்கோம் பார்த்தீங்களா, இது வந்து கேடிஎம் தான். நம்ம வந்து எவ்வளோ கையில் கொடுத்தோம் அப்படின்னா, பழைய தோடை போட்டுட்டு இந்த தோடு எடுக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ கையில் கொடுத்தோம் அப்படின்னா 16,500 ரூபா நம்ம வந்து கையில் கொடுத்தோம். 500 ரூபா குறைச்சிக்கோங்கன்னு சொன்னோம். குறைச்ச கையில் அதுக்கப்புறம் 16,000 ரூபா போட்டுவிட்டு 500 ரூபா கையில் கொடுத்துட்டோம். குறைச்சிருவாங்கன்னு பார்த்தேன், குறைக்கவே இல்லை. அப்புறம் அந்த 500 ரூபாய் நம்ம கையில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பிரீதா பாப்பா வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்துருப்பீங்க சாப்பிட்டு நம்ம வந்து தம்பியை தூக்கிட்டு நம்ம வந்து வந்துட்டோம். ஏன்னா நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி போனதே 7 மணிக்கு தான் போனோம். ஏன்னா மாமா வந்து வண்டிக்கு போயிட்டார். அவருக்குமே ஒன்றும் நல்லா இல்லை. வண்டிக்கு போயிட்டாரு. போயிட்டு வந்து உடனே நம்ம கிளம்பி போயிட்டு இவ்வளோ வேலைலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரதுக்கே மணி வந்து இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம வந்து விளாக் போட்டிருந்தோம். வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு விளாக் போட்டிருந்தோம். அந்த விளாகில் வந்து நிறைய பேர் வந்து ஸ்லோ மோஷன் எப்படி பண்ணுறது, அதுக்கடுத்து தம்ப்நெயில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்கு நான் வந்து நெக்ஸ்ட் ஒரு விளாகில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பொறுமை உங்களுக்கு நான் போட்டு காமிச்சிட்றேன்.
கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரருக்கு 3 கிராமே எடுத்து கொடுத்தாரு. காட்டில் அது ஒரு ப்ராங்க் வீடியோ பண்ணி அது உடஞ்சி போச்சு. ஸ்டார்டிங்கில் வீடியோ ஸ்டார்ட் பண்ண புதுசில் ப்ராங்க் வீடியோ பண்ணுறேன்னு பண்ணி அவர் பிடிச்சி அடிச்சு பட்டன் போட்டு போறியா? அப்போ தான் நல்லாயிருக்கும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். போட்ட உடனே நானும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 தோடுக்கு மேலே போட்டு பார்த்தேன். நான் 5 தோடுலாம் பார்த்துட்டேன். இப்படி சொன்னார். கரெக்டாக அந்த தோடை போட்ட உடனே எங்கள் வீட்டுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால அதே நான் எடுத்துட்டேன். நம்ம வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு vlog ஒன்று போட்டிருந்தோம் பார்த்தீங்களா? அந்த vlogல நம்ம வந்து கடைக்கு போயிட்டு நகை எடுக்காமல் வந்துட்டோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, நகை எடுக்க போகல, நல்ல கான்செப்ட்டு, இதெல்லாம் ஒரு vlog-ஆ, எப்படிலாம் vlog போடுறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உண்மை என்ன அப்படின்னா, உங்களை ஏமாற்றணுன்ற ஆசை எனக்கு கிடையாது. 2வது அந்த வீடியோவில் நானும் தான் ஏமாந்து போயிருக்கேன். நான் இங்கேருந்து அவ்வளோ ஆசையாக போனேன். நம்ம இன்னைக்கு தோடு எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக போனேன். அங்கனுக்குள்ளே போயிட்டு அவங்க அந்த ரேட்டு சொல்ல விட்டியும் மாமா என்ன பண்ணிட்டாருன்னா, சீட்டை பார்க்கணும், நகை சீட்டு இருக்குது. சீட்டுனா நாங்கள் சீட்டு மட்டும் 17,500 இருக்குது. நகை சீட்டு இருக்குது. அது இல்லாமல் நம்ம வந்து வட்டி கட்டிகிட்டு இருக்கோம். 8,500 வட்டி கட்டிகிட்டு இருக்கோம். கொஞ்சம் கடன் இருக்குல்ல, அதுக்கு நம்ம வந்து வட்டி கட்டிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் முடிச்சுட்டு காசு இருக்கும்போது நான் உனக்கு எடுத்து தரேன். 2வது 3 கிராமில் குட்டி குட்டி தோடாக தான் காமிக்கிறாங்க. அதனால 3 கிராம் என்ன, 1 கிராம் எச்சா போட்டு 4 கிராமாக உனக்கு எடுத்து தரேன். நீ கேட்டது 2 கிராம், நான் 3 கிராம் எடுத்துக்கன்னு சொன்னேன். இப்போ ஒரு 10-15 நாள் வெயிட் பண்ண, நான் உனக்கு 4 கிராமாக எடுத்து தரேன்னு சொன்னார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கேருந்து வந்துட்டோம். உண்மை என்னென்னா இதுதான் நடந்தது. ஆனால் அதை புரிஞ்சுக்காமல் நீங்கள் வந்து என்னென்னமோ கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சரி ஓகே. இன்னைக்கு நம்ம போகும்போது கூட திருப்பி இது மாதிரி சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, மாமா அந்த மாதிரி சொல்லிடக்கூடாதுன்ட்டு நான் கும்பிடாத சாமியில் போகும்போது சாமியை கும்பிட்டுக்கிட்டே தான் போகிறேன். மாமா வந்து பேசிட்டே வராரு, நான் எதுவுமே பேசல. திருப்பி அந்த மாதிரி நடந்துடக்கூடாதுன்னு சாமியை கும்பிட்டுட்டே தான் போனேன். ஜிம்மிக்கு நம்ம வந்து பார்த்தோம். இந்த வந்து ஜிம்மிக்கு வந்து ரெகுலர் யூஸ்க்கு வந்து யூஸ் பண்ண முடியாது. அது வந்து எங்கிட்டாச்சும் போனால் வந்தால் போட்டுக்கலாம். ஜிம்மிக்கு வந்து முடிகிடி மாடிச்சுன்னா பிஞ்சு போயிடும். ஏன்னா தம்பி வந்து ஓயாமல் கணத்தில் அடிச்சு விளாடுவா. அப்படி விளையாடும்போது ஏதாச்சும் இழுத்து விட்டானா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம். அவங்களே சொன்னாங்க ஜிம்மிக்கெலாம் அவ்வளோக்கா உழைக்காது, ரெகுலர் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு. 2வது ஒரு தோடு எடுத்தேன். அந்த தோடு சூப்பராக இருந்தது. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் அந்த தோடு போட்டிருந்தேன். கல்யாணத்துக்கு பின்னாடி கூட நான் அந்த தோடு போட்டிருந்தேன். இந்த தோடு புது மாடலாக இருக்குது, இது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்தேன். இந்த தோடோட ரேட்டு என்ன அப்படின்னா, பாருங்க, இதுதான் நம்ம கொடுத்து எடுத்த பழைய தோடு எவ்வளோ ரேட்டுக்கு போயிருக்கு, நம்ம புது தோடு எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு நான் பெல்லே காமிக்கிறேன். காமிச்சிட்டிங்களா தெளிவா? நம்ம எடுத்திருக்க தோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.